நம்ம அதிர்சனுடைய ஏகே 64 படத்தை ஐசரி கணேஷ் அவர்கள் தான் தயாரிக்க இருந்தார் அப்படின்ற ஒரு தகவல் கொஞ்ச நாட்களாகவே சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. ஆனா இன்னும் உறுதியான முடிவு எட்டப்படவில்லை அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஏகே 64 திரைப்படத்திற்காக நம்ம அதிர்சர் அனிருத்த இசையமைப்பாளராக தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றதுமே தெரியல. படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கவனிச்சிட்டு இருக்காரு. திடீரென அதிர்சர் ஆதிக்கிற்கு போன் போட்டு அனிருத்திடம் போய் கதை சொல்லிருக்காரா. ஆதிக்குமே அனிருத்திடம் போய் கதை சொல்லி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அனிருத்தா அநேகமாக ஏகே 64 படத்துடைய இசையமைப்பாளர் அப்படின்றது தெல்ல தெளிவாகவே தெரிய வந்திருக்கு. என்னதான் குட் பேட் அக்லி படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் சிறப்பான இசையை கொடுத்தாலுமே அஜித் சார் தன்னுடைய அடுத்த படத்திற்காக அனிருத் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. சோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி அவருடைய நடிப்புல வெளியான விடாமுயற்சி படத்துடைய பாடல்களுமே சும்மா தரமாக இருக்கும். அதிலுமே பத்திக்கிச்சு அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா தற்போது வரைக்குமே ரசிகர்களுடைய ஃபேவரட்டாக இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து ஒர்க் பண்ண அனைத்து படங்களுடைய பாடல்களுமே செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. அப்படின்றதுனால ஏகே 64 படத்திற்கு அனிருத் இசையமைத்தா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஏகே அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம். ஸோ ஆதிக் அவர்கள் கதை சொன்ன உடனேயே நம்ம அனிருத் அவர்கள் இந்த படத்திற்கான இசை வேலைகளை ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ கூடிய விரைவிலேயே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பு வெளியானால் கூட ஆச்சரியப்படத்துக்கு இல்ல அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.